என் பேர் ஸ்ரீநாத். நான் வந்து 10 எபிசோடு ஸ்ட்ரீட் ஃபுட் கில் டயபெட்டிஸ்னு நான் 10 எபிசோட் போட்டாச்சு யூடியூப்பில். இப்போது கீட்டோ டயட்னு போட்டிருக்கேன். அதை பற்றி நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நான் தமிழில் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோவில். இது கொஞ்சம் நீளமாக இருக்கும் அண்ட் என்னோடய தமிழ் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு புரியும். நிறைய பேர் கேட்குறாங்க, நான் பேசுகிறவங்க, நான் ஸ்வீட்னர் போடுறத பார்க்குறவங்கெல்லாம் கேட்குறாங்க. ஓகே, ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து சுகர்னு சொல்கிறாங்க. சுகர்னு டாக்டரே சுகர்னு சொல்கிறாங்க. அது கரெக்ட் இல்லை. அது வந்து இட் இஸ் டூயிங் அ டிஸ்சர்விஸ் போத் டு த பர்சன் அண்ட் டு த ப்ராப்ளம். சி, சுகர்னா சர்க்கரை மட்டும் சுகர் இல்லை. ரைஸ் இஸ் 1/3 its weight in glucose. ஸோ அதுவும் சுகர். மைதா இஸ் அபவுட் த சேம், அதுவும் சுகர். மாவு, கடலை மாவு, இட்ஸ் ஆல்சோ சுகர். இட் ஆல்சோ கன்வெர்ட்ஸ் டு சுகர் இன் யுவர் பாடி. ஸோ உடம்புல போன உடனே அது சுகர் ஆகிடும். அது உருளைக்கிழங்கு அபவுட் 20% சுகர் ஆகிடும் அது. ஓகே, அதனோட வெயிட்டில் 1 கிலோ உருளைக்கிழங்கு சாப்பிட்டா அது 200 கிராம் சுகர் சாப்பிட்ற மாதிரி. ஸோ இதை சுகர்னு சொல்லிவிட்டு டாக்டருங்க சுகர்னு சொல்கிறாங்க. ஸோ பேஷண்ட்ஸ் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து காஃபியில் போடுற சுகரும் டீயில் போடுற சுகர் எல்லாத்தையும் எடுத்துடணும் அப்படின்னு. அப்புறம் அப்படியே ரைஸு, இது தோசை, இட்லி, ரைஸில் பண்ணது, இதில் மைதாவில் பண்ணது, வீட்டில் பண்ணது, சப்பாத்தி, அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஒரு நாளைக்கு எவ்வளவு சர்க்கரை டீ காஃபியில் சாப்பிட முடியும்? 30-40 கிராம். ஆனால் ரைஸ், இட்லி, தோசை, இது ஆல் வெரைட்டிஸ், பரோட்டா, சப்பாத்தி, உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையும் சேர்த்தா 500 கிராம் மேலே சர்க்கரை ஈக்குவலண்ட்டு. 500 கிராமுக்கு மேலே சாப்பிடுவோம் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக. ஓகே, கம்மியாக சாப்பிட்டாலே அது ஒரு 400 கிராம் இது சுகர். அண்ட் வெஜிடேரியன்ஸ்க்கு அது இன்னும் ஜாஸ்தி.